இப்போ வந்து இப்போ நிறையா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ நல்ல விஷயம்னா நமக்கு எங்கேயோ நாட்டில் எங்கேயோ நடக்கிற விஷயம் நமக்கு ரீச் ஆகுது. கெட்டது என்னென்னா கெட்ட விஷயம் நிறைய ரீச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கிற சோர்ஸ் வந்து கரெக்டான சோர்ஸானு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட கேட்குறதுனால நமக்கு தப்பு கிடையாது. பட் சோர்ஸ் எங்கேருந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்காமல் எடுத்து பண்ணுற மாதிரி வரதுனால தான் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள். ஸோ இந்த அனரெக்சியா நர்வோஸா புலிமியா நர்வோஸான்னு இருக்குது. அது என்னென்னா அது ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் சில இது இருக்கும். இது மெயினாக சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எங்கேருந்து வருதுன்னா சொசைட்டியோட டிமாண்ட் தான். ஸோ வந்து எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கணும், வெயிட் ஏறணும்னா கான்ஷியஸாக இருப்பாங்க. வெயிட் கான்ஷியஸாக இருக்கிறது தப்பு கிடையாது. பட் ஃபிட்னஸ்னு வரும்போது வெயிட் மட்டும் வச்சு ஃபிட்னஸ் கிடையாது. ஸோ அதில் வந்து மசில் மாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை யாருமே பார்க்குறது கிடையாது. வெறும் நம்ம ஃபேட் மாஸை வச்சு மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் தான் மெயினாக ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. எப்படி டயட் பண்ணணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. டயட் பண்ணாலும் என்ன மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும், அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதில் தான் உள்ள பிரச்சனை தான். ஃபுட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். அதுவும் ஆஃப் லேட் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இது நிறையா சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், திடீர்னு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், 3 மாதம் ஃபாஸ்டிங் 3 மாதம் நிறையா சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தி டயட்டு ஒரு கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் வரும்போது பார்த்தா உடனே வெயிட் லாஸ் எல்லாம் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிவிடுது. அப்புறம் வந்து விட்டுற வேண்டியது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வெயிட் லூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சரி, நீங்கள் டிராஸ்டிக்காக வெயிட் குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா உங்களோட ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் வெளியிலேருந்து நம்ம அகற்றின் அழகு முகற்றில் தெரியும்பாங்க. சரிங்களா? அதை உள்ள அழகாக தான் முகத்துலையும். முகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் குறைஞ்சி வேணாம், முகம் பார்த்தீங்கன்னா வாடி சுருங்கி ஒரு மாதிரி இருக்கும். என்னடா அப்படி இருக்க, சீக்காளி மாதிரி இருக்க, நோயாளி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உங்களுக்கு உள்ளே இருக்க எனர்ஜி மட்டும் இல்லை வெளியில் இருக்க எனர்ஜியை காட்டிடும். இவங்க வந்து உடனே வெயிட் லாஸ் பண்ணுறா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா யூஸ்வலாக தண்ணி குடிக்க மாட்டாங்க நிறையா. சரிங்களா? ஸோ அதனால் கிட்னி பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஆகாரமே சாப்பிட மாட்டாங்க, பட்னி கிடப்பாங்க. என்ன அப்படி பட்னி கிடக்கும்போது என்ன ஆகும்னா ஃபேட் லாஸ் இருக்கும், அது என்னென்னா வாட்டர் லாஸும் இருக்கும். ஸோ இதனால் முக்கியமான பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும் அவங்களுக்கு. இதுதான் இம்மீடியட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கிட்னி ஃபெயிலியர் லெவலில் போனவங்களாம் இருக்காங்க. இப்போ நிறைய சாப்பிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு அவங்க ஃபுட்டோட போர்ஷனை கம்மி பண்ணி சாப்பிடாம விட்டுட்டாங்கன்னா அந்த உணவு குழாய் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது பாசிபிளா? பாசிபிள் தான். உணவு குழாய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்பர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் போகும். அதாவது உணவு குழாய்ங்கிறத வாயிலேருந்து போகிற டியூப், உணவு குழாய், உணவு பை, இறைப்பையும் இதுதான் நமக்கு இது. ஸோ சாப்பிட்ற சாப்பாடு இப்படி தான் பாஸ் ஆகிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இது சாப்பிடாமல் இருந்தால் சுருங்கும். அது வந்து என்ன ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி, மஸ்குலர் ஆர்கன், ஒரு சுருங்கி விரியக்கூடிய தன்மை உள்ளது. சரிங்களா? சுருங்கி போச்சு அப்படின்னு சொல்கிற ரீசன் என்னென்னா அது சிறுதாயிருக்க காரணம் என்னென்னா ஆகாரமே உங்களுக்கு புரியுமா சொன்னால், இப்போ தண்ணி ஓட்டிகிட்டு இருக்க ஒரு குட்டை இருக்குது, திடீர்னு தண்ணியே ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும். புரியுங்களா? அந்த மாதிரி தான் அது. அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோமோ குடிக்கலையோ நம்ம எச்சி முழுங்குவோம், அதில் செக்ரீஷன்ஸ் இருக்கும். ஸோ லூப்ரிகேட் ஆகியிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிராஸ்டிக்காக இருக்கவங்க அனோரக்சியா நர்வோஸான்றவங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. என்ன வெயிட்டை குறைக்கணும், வெயிட்டை அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. நீ சொன்னீங்க 24 கிலோ 24 வயசு, நீங்கள் அவங்க 18 கிலோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ சைக்கலாஜிக்கல் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும், அவங்க நம்பர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அவங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் இது. புரியுங்களா? யூஸ்வலாக அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டோம். அப்படி வந்து இந்த உணவு குழாயெல்லாம் 4 நாள் சாப்பிடல 3 நாள் சாப்பிட்டு அப்பெல்லாம் சுருங்காது. இவங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கணும், மோர் தென் இயர் கணக்கில் இருந்திருக்கணும். உங்களுக்கு வெயிட்டு குறைக்கிறதுனால எனக்கு வந்து அப்பியரன்ஸை தாண்டி நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் டே டு டே ஆக்டிவிட்டி பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னா தட் இஸ் நாட் ஹெல்த்தி. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி நான் ஆக்டிவாக இருக்கேன், வி ஆல்சோ நம்மளும் நம்ம வந்து டயட் கொடுப்போம். அந்த டயட்டில் ஃபாலோ பண்ணாங்கன்னா தே ஷுட் ஃபீல் ஹெல்த்தி. எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிறது வேறு. நான் டயட்டு பண்ணேன், என்னால் முடியல, ரொம்ப சோமலாக இருக்குது, டயர்டாக இருக்குது, தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னா தட் இஸ் அன்ஹெல்த்தி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நீங்கள் டயட் பண்ணி வெயிட்டை குறைக்கிறீங்களோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணி வெயிட்டை குறைக்கிறீங்களோ அதை தக்க வச்சுக்கணுன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை பார்க்க நடந்து தான் போகிறேன், வீட்டில் வந்து சமைக்கிற நடக்கிறேன், இது பண்ண நடக்கிறேன், அதை பண்ண நடக்கிறேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் இல்லையானா அதெல்லாம் ஒர்க் அவுட்டுன்னு உடம்பு ஏற்றுக்காது. உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்டுங்கிறது நான் என் உடம்புக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஒதுக்குற டைம் தான் ஒர்க் அவுட்டாக வரும். ஏன்னா அப்போ எக்ஸசைஸாக பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ரொட்டீன் ஒர்க் உங்களுக்கு. ஸோ இது வந்து எக்ஸசைஸில் வராது. ஸோ இதை மட்டும் நம்ம ரெகுலைஸ் பண்ணாலே நமக்கு வெயிட்டும் குறையும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம்.